எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டியூவல் ஸ்டார்டர். ஸோ டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்ட்னு சொல்லலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ அதேமாதிரி ஹேண்ட் ஆப்ரேஷனில் வந்து ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன ஆட்டோமேஷன் நம்ம வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ எமர்ஜென்சி புஷ் பட்டன் கொடுத்துருக்கோம். எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏதாவது எமர்ஜென்சி நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் சிஸ்டமும் ஆஃப் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம எதனாலும் கொடுத்துருக்கலாம். ஸோ ஏதாவது சென்சார் கொடுத்துருக்கலாம், இல்லை வந்துட்டு நம்ம ஏதாவது பிஎல்சி ஸ்கேடா அந்த மாதிரி ஏதாவது சிஸ்டம் வச்சிருக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஆப்ரேட் ஆகும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு ரன் இண்டிகேஷன். ஸோ மோட்டர் ரன் ஆகுதா ட்ரிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி இண்டிகேஷன் லேம்ப் கொடுத்துருக்கோம் இங்கே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் ஸ்ட்ரக்சரை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது கண்ட்ரோல், அதுக்கு அடுத்து உங்களுக்கு கண்ட்ரோல் டயக்ராம். ஸோ மெயின் இன்கமர் வந்து ஒரு டெர்மினல் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு 32 ஆம்பியர் எம்சிபிக்கு வந்து சப்ளை போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கான்டக்டர்லேருந்து ஓஎல்ஆருக்கு அடுத்து டெர்மினலுக்கு வந்துச்சு. ஸோ டெர்மினல்லேருந்து நம்ம லோடு எடுத்து கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ அதான் வந்து சிம்பிளாக எம்சிபிலேருந்து கனெக்டர்லேருந்து ஓஎல்ஆர்லேருந்து லோடு. ஸோ இதான் வந்து சிம்பிள் ஸ்ட்ரக்சர், பவர் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து இந்த கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் சப்ளைக்காக கொடுத்துருக்கோம். ஸோ கண்ட்ரோல் சப்ளை வந்து இங்கே 24 வோல்ட் ஏசி வேணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே 2 ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப் ரிலே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்டர்ஃபேஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த கண்ட்ரோல் டயக்ராம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ரிலே இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அகைன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த லோடில் வந்து நம்ம 3 டெர்மினல் யூஸ் பண்ணுறோம். இது வந்து சிம்பிளான ஒரு பவர் ஸ்ட்ரக்சர் டியூவல் ஸ்டார்டரோட. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 230 வோல்டேஜ் தான் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபயருக்கு மட்டும் 24 வோல்டேஜ் வேணும் அப்படிங்கிறதால ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 230 வோல்டேஜ் ஏசி சப்ளை எடுத்து கண்ட்ரோல் ஃபியூஸ்க்கு போயிடுச்சு. ஸோ கண்ட்ரோல் ஃபியூஸில் வந்து அதுக்கு அடுத்து வந்து ஃபர்தராக போகுது உங்களுக்கு. அங்கே வந்து ஃபயரோட என்சி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷனுக்கு வந்து ஒரு செலெக்ஷன் சுவிட்ச் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டெர்மினல் தான் கொடுத்துருப்போம். ஏன்னா என்ன ஆப்ரேஷன் நடக்கணும் அப்படிங்கிறது அங்கே தான் முடிவு பண்ணுவாங்க, ஆட்டோவில் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ மேனுவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் புஷ் பட்டன் கொடுத்துருக்கோம், ஸ்டாப் புஷ் பட்டன் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி பேரலாக வந்து ஹோல்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி ஓஎல்ஆர் கொடுத்து அதுக்கப்புறம் நேராக வந்துட்டு நம்ம மெயின் கண்டக்டர் கொடுத்தாச்சு. ஸோ அதை ஒரு கண்டக்டர் தான் இருக்குது, அதை மெயின் கண்டக்டர்னு சொல்கிறோம். ஸோ அதேமாதிரி ட்ரிப் ரிலே ஒன்று இருக்குது. அதேமாதிரி ட்ரிப் இண்டிகேஷன் லேம்ப் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து சிம்பிளாக வந்து ஒரு கண்ட்ரோல் டயக்ராமு. ஸோ அதேமாதிரி பவர் டயக்ராமும் இங்கே இருக்குது. ஸோ பவர் டயக்ராம் பார்த்துட்டிங்கன்னா அதேமாதிரி டெர்மினல் எம்சிபிலேருந்து கண்டக்டர்லேருந்து ஓஎல்ஆர்லேருந்து லோடுக்கு போயிடுது. ஸோ இதை வந்து சிம்பிளாக பவர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபயர் இன்டர்ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா 400 வோல்டேஜ் இன்புட் கொடுத்து 24 வோல்ட் ஏசி எடுக்கிறோம். ஸோ எப்போ ஃபயர் வருதோ அப்போ வந்து இந்த டெர்மினல் ரெண்டு க்ளோஸ் ஆகிட்டு இந்த எஃப்ஆர் ரிலே வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அப்போ அந்த எஃப்ஆர் ரிலேயோட என்சி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டு டோட்டல் சர்க்யூட் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். ஸோ இதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அந்த 2 டெர்மினல் எப்போ க்ளோஸ் ஆகுதோ, அதாவது ஆட்டோமேட்டிக்கில் என்ன சிஸ்டம் வச்சிருக்கோமோ அந்த 2 எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆகிட்டு சிஸ்டம் ஆன் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கில் அந்த மாதிரி ஆப்ரேட் ஆகும். மேனுவலாக நம்ம ஆன் ஆஃப் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து சிம்பிளாக ஒரு டியூவல் ஸ்டார்டரோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப கேளுங்க, நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.